முருகனுக்கு மாலை போட்டு இப்ப எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போட்டு பல பேர் வந்து போய் தரிசனமும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓம் சக்திக்கு வந்து மாலை இட்டு அதுக்கான விரத முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்க என்னென்ன விரத முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான விரத முறைகள்லாம் இருக்கணும், அதுல என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். மொத்தம் ஒரு 8 வழிமுறைகள் இருக்கு. இது வந்து நானா சொல்லல, இது வந்து இவனா சொல்றான்ப்பா இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே வந்து அந்த ஓம் சக்தி இருக்குல்ல, அதனுடைய அபிஷியல் வெப்சைட் வந்து ஒன்னு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துடும். சோ அந்த அபிஷியல் வெப்சைட்ல அவங்க சொல்லி இருக்கிற அந்த 8 பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் சொல்ல போறேன். இந்த 8 பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு சரியா உங்களுக்கு கிளாரிஃபை இல்ல அப்படின்னா கூட நீங்க போய் அந்த நெட்லயே கூட போய் செக் பண்ணிக்கலாம். சோ அதுல இருக்க விஷயத்தை தான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த 8 விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கலாம். முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் சக்திக்கு இருக்க வேண்டிய விரத முறைகள், எத்தனை நாட்கள்லாம் விரத முறை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 48 நாள். நீங்க எந்த சாமிக்கு நீங்க மாலை போட்டாலும் சரி 48 நாள் விரதங்கள் இருந்து போனது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஓம் சக்தி கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க 48 நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவசியமே கிடையாது. 21 நாள் இருக்கலாம். ஏன் 21 நாள் இருக்கலாம் அப்படின்றக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முருக பக்தர்கள் எப்படி 21 நாள் இருக்கலாம் அப்படின்றக்கான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட்லயும் பின் பண்றேன், மேல கார்ட்ஸ்லயே வரும். சோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 21 நாள் இருக்கலாம். முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7 நாள் 5 நாள் ஏன் 3 நாள் கூட விரதம் இருந்த போய் இருமுடி செலுத்தி வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். சோ இந்த விஷயங்கள் வந்து முதல் விரத முறையில முதல் பாயிண்டா வந்து இதுதான் சொல்லப்படுது. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடை வந்து எல்லாமே ரெட் கலரா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வந்து நீங்க மேல்மருவத்தூர்னாலே தெரியும் உங்களுக்கு ரெட் கலர் அப்படின்னா தான் அது மேல்மருவத்தூர் தான். சோ அதுல வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. இப்ப ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக்கா இருப்பாங்க. முருகனுக்கு மாலை போட்டவங்க பாத்தீங்கன்னா அந்த கிரீன் அந்த இதுல இருப்பாங்க. சோ அதே மாதிரி ஓம் சக்திக்கு மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கலர்ல தான் சிவப்பு கலர்ல தான் வந்து உடை அணியணும். இப்ப பெண்களா இருந்தா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிவப்பு கலர் சாரியில இது பண்ணிப்பாங்க. ஜென்ஸா இருந்தாங்கன்னா சிவப்பு கலர் ஷர்ட், சிவப்பு கலர் பேண்ட், அந்த மாதிரி சிவப்பு கலர் வேஷ்டி அந்த மாதிரி தான் வந்து உடுத்தணும். சோ இந்த விரத காலங்கள்ல நீங்க விரதம் இருக்கிற போது இந்த ஓம் சக்திக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உடைகளை தான் வந்து நீங்க வந்து உடுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அபிஷியல் வெப்சைட்லயே வந்து அதுதான் சொல்லப்படுது. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த விரத நாட்கள்ல ஒரே ஒரு வேளை உணவை மட்டும் நீங்க தவிர்த்தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா இது வந்து பேஸ்டான் நீங்க வந்து ஒர்க் பண்றதை பொறுத்து. ஏன்னா சில பேர் வந்து ஃபுல்லாவே வெயிலே சுத்திட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு வேளை ஃபுட்டை நீ வந்து கட் பண்ணிட்டு வந்து நீ விரதம் இருப்பா அப்படின்னா வந்து விரதம் இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் முன்னாடி சாப்பிட்டு தான் ஆகணுன்ற பட்சத்துக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா, சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவறு. சோ ஒருவேளை முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து நீங்க உணவை வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கரெக்டா இருக்கும். சோ இதுவும் வந்து மூணாவது வந்து விதிமுறைகள் வந்து சொல்லப்படுது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் மாலையிலையும் கண்டிப்பான முறையில வந்து குளிச்சிருக்கணும். நீங்க காலையில குளிச்சுட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாமே சுத்திட்டு வரீங்க ஊரங்க. சோ திரும்ப வந்து சாயந்தரம் வந்துட்டு அதே மாதிரி குளிச்சுட்டு திரும்ப அந்த ஓம் சக்தி சரணங்கள்லாம் சொல்லிட்டு தான் வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கும் ஐயப்பனுக்கு தான் வந்து இது வந்து மேக்சிமம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்து 108 சரணங்கள்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி முருகனுக்கு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த 108 அரகரா சொல்லிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா ஓம் சக்திக்கு வந்து அந்த மாதிரி விட்டுருவாங்க. சும்மா குளிச்சுட்டு ஓம் சக்தி முன்னாடி சாமியை கும்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. சோ அது வந்து தவறான விஷயம். காலையிலும் சரி மாலையிலும் சரி கண்டிப்பான முறையில நீங்க வந்து குளிச்சுட்டு அதே மாதிரியான அந்த ஓம் சக்தி துதியை வந்து நீங்க பாடிட்டு, இல்ல ஓம் சக்தி பாடல் உங்களுக்கு தெரியும்னா அந்த பாடலை பாடலாம். சோ அந்த மாதிரி பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போகணும். சோ இதை வந்து கண்டிப்பான முறையில வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஐயப்பனுக்கு தான் ஃபாலோ பண்ணணும், முருகனுக்கு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பான முறையில ஓம் சக்திக்கும் அதே மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்த அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரதம் இருக்காங்களா ஓம் சக்திக்கு வந்து மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்குலாம் இல்ல, எப்பயுமே அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த போதை, இந்த வந்து பாக்கு போடுறது, சிகரெட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து பண்ணவே பண்ணாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மாலையே போட வேணாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா சில பேர் வந்து இல்ல ஓம் சக்திக்கு தானே அதெல்லாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுக்கலாம், ஓம் சக்திக்கு தானே அந்த இது புகையிலெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தவறு. நீங்க வந்து மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சாமியாவே இருக்கீங்க. சோ அந்த விஷயத்துல வந்து உங்களை வந்து யாரும் வந்து மாத்த முடியாது. நீங்க சாமியா தான் இருக்கீங்கன்னா சோ எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்க பாத்துக்கணும். நீங்க சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வயசே 10 வயசு தான் ஆகும், ஆனா அவன் மாலை போட்டிருப்பான். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 60-70 வயசு ஆகும். அவங்க வந்து இவன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து இவனை வந்து ஒரு கடவுளா தான் பாக்குறாங்க. சோ ஒன்ன வந்து கடவுளாவே பார்த்து உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா சோ நீ வந்து எந்த அளவுக்கு வந்து நீ வந்து கரெக்டான ஒரு விரதத்துல வந்து நீ இருக்கணும் அப்படின்றத மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க ஓம் சக்திக்கு தானே அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை,
அதெல்லாம் வந்து நீ தம் அடிச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டோட்டலா வந்து அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கவே கூடாது. நான் ஓம் சக்திக்குன்னு சொல்லல, நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டு தான் சரி, நீங்க முருகனுக்கு மாலை போட்டு தான் சரி, அந்த போதை அந்த வஸ்துக்கள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் 5வது விதிமுறையில வந்து சொல்லப்படுது. 6வது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நைட் வந்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலரான அந்த போர்வையா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு சேலை அந்த மாதிரி இருந்தாலும் அதை விரிச்சு படுத்துக்கலாம். இல்ல மஞ்சள் கலர்ல இருந்துச்சா அதை விரிச்சு வந்து படுத்துக்கலாம். என்கிட்ட வந்து காசு வந்து நிறைய இருக்கு, நான் வந்து பெட்டு போட்டுட்டு பெட்டு மேலதான் வந்து சிவப்பு கலர்ல இதை போட்டுட்டு அப்படிலாம் படுப்பேன் அப்படின்னா அது வந்து விரத முறையே கிடையாது. நீங்க வந்து தரையில தான் படுக்கணும். நீங்க தரையில தான் படுக்கணும். இல்ல சிவப்பு கலர் நீங்க ஒரு துணியை விரிச்சுக்கலாம், இல்ல மஞ்சள் கலர்ல ஆன துணியை வந்து விரிச்சுக்கலாம். இல்லங்க நான் வந்து காசு வந்து நிறைய வச்சிருக்கேன், புது பெட்டு வாங்கி போட்டு படுத்துக்கிறேன், இல்ல புது பாய் வந்து போட்டு படுத்துக்கிறேன், அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்து தவறான விஷயம். உங்கள்கிட்ட வந்து எவ்வளவோ நீங்க காசு வச்சிருந்தாலும் வைக்காட்டியும் அந்த விரத முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க அந்தந்த மாதிரி தான் வந்து இருந்தாகணும். சோ இப்பயுமே வந்து நீங்க விரதம் இருக்கீங்க, ஓம் சக்திக்கு மாலை போட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலரான துணியை வந்து விரிச்சு நீங்க வந்து படுத்துக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் கலரான துணியை வந்து விரிச்சு வந்து படுத்துக்கலாம். 7வதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த டிவி இந்த சினிமா பாக்குறது, இந்த போன்ல சம்பந்தமான வீடியோக்கள் இதெல்லாம் பாக்கல. சோ அதெல்லாம் வந்து டோட்டலா வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடணும். சோ உங்களுடைய எதுக்காக சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். சோ அது வந்து எல்லா விஷயங்களுமே டிவில வந்து கரெக்டா காட்டிடுவாங்களா அப்படின்னா காட்ட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட கூடாது அப்படின்றக்காக தான் அந்த டிவி சினிமா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க ஐம்புலனை அடக்கி எந்த அளவுக்கு வந்து இந்த விரத முறையை வந்து கரெக்டா கொண்டு போக முடியுமோ சோ அந்த அளவுக்கு வந்து பக்காவா கொண்டு போறதுதான் வந்து கரெக்ட். இதுதான் வந்து அவங்களுடைய அந்த 7வது விதிமுறையில வந்து சொல்லப்பட்ட விஷயம். 8வது வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 முறை இருமுடி செலுத்துறாங்களா, சோ அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு மஞ்சள் கலந்த ஒரு ஆரஞ்சு நிறத்திலான ஒரு ட்ரெஸ் வந்து சோ அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் வந்து போடணும். அந்த 9 முறை இருமுடி அடிஞ்சு போறாங்களே, சோ இப்ப எப்படி நீ ஐயப்பனுக்கு வந்து 18 வருஷம் போனா அவர் வந்து ஒரு குருசாமி அந்த ஒரு அந்தஸ்துல பாக்குறீங்களா, சோ அதுதான் வந்து இங்க 9 முறை இருமுடி செலுத்துவாங்க. 9 முறை இருமுடி செலுத்திட்டீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சிவப்பு மஞ்சளும் கடந்த அந்த ஒரு ஆரஞ்சு நிறத்துல ஒரு ட்ரெஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான கிளாத்ல தான் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும், அந்த கலர் தான் போடணும். சோ மத்தவங்க வந்து நார்மலா வந்து அந்த ரெட் கலர் சேரியை போட்டுக்கலாம், இல்ல ரெட் கலர் பேண்ட் ரெட் கலர் ஷர்ட் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அந்த 9 முறை அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு குருசாமி ரேஞ்ச், எப்படி ஐயப்பனுக்கு பாக்குறீங்களா முருகனை பாக்குறீங்களா, சோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அது ஒரு தனியா ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த சிவப்பு மஞ்சள் கலந்த ட்ரெஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. சோ இந்த 8 விஷயங்களை தான் வந்து ஆதிபராசக்தி மேல்முருகத்திற்கு வந்து மாலை போடுறவங்க இந்த 8 விஷயங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து நான் வந்து ஒரு 4 ஃபாலோ பண்றேன், 3 ஃபாலோ பண்ண முடியல, இதுல வந்து நான் 2 ஃபாலோ பண்ணிட்டேன் 5 ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. இந்த 8 விஷயங்கள் சொல்லியிருக்கான், இந்த 8 விஷயங்கள் கரெக்டா ப்ராப்பரா இருந்து நான் வந்து மலைக்கு போயிடுவேன் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னால வந்து ஒரு இதுல 5 ஃபாலோ பண்ண முடியாது, சும்மா ஒரு மாலையை போட்டுட்டு 2 நாள் விரதம் இருந்துட்டு போய் இருமுடியை செலுத்திட்டு வந்துட்டு ஓம் சக்தியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அது வந்து தவறான விஷயம். ஏன்னா உங்களால முடியாத விஷயங்கள் எதுவுமே வந்து அந்த விதிமுறையில வந்து கிடையாது. ஒண்ணுதான் அந்த ஒரு உணவை மட்டும் தவிர்க்க சொன்னது, அது உங்களுடைய அந்த வேலையை பொறுத்து. நீங்க வந்து வீட்டுல தான் இருக்கீங்க, வீட்டுல இருந்துட்டு ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. ஆனா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, டெய்லி நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், டெய்லி கட்டட வேலைக்கு போய்க்கிறேன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா, சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் இல்லப்பா என்னால அந்த ஒரு வேலை சாப்பிடாமலாம் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை உணவை வந்து தவிர்க்க முடியும், ஆனா அதுவுமே வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்களா, சோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் நான் சொல்றேன். மற்றபடி வந்து எல்லாமே வந்து இந்த நெறிமுறைகள் என்ன சொல்லியிருக்கோ இதை வந்து பக்காவா ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்பயும் சொல்றேன், இந்த விஷயத்தை வந்து நான்லாம் சொல்ல, இந்த 8 பாயிண்ட்டுமே வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து கரெக்டான முறையில வந்து நீங்க ஃபாலோ பண்ணி போய் வந்து உங்களுடைய விரத முறைகளை வந்து கரெக்டா வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வேப்ப மௌனமா இருந்தது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா உருவாயிருக்கு அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அது எப்படி ஆச்சு அப்படின்றக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல, சோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 8 விஷயம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் நம்மளுடைய பங்காரடிகளா தான் அந்த மாஸ்டர் மைண்ட். சோ அவருக்கு பின்னால இருக்கிற அந்த 8 விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லயும் வந்து பின் பண்றேன். சோ அதையும் போய் பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு சாதாரண ஒரு வாத்தியாரா இருந்த ஒரு ஆளு எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கினாரு அப்படின்றக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ அதையும் பார்த்து அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திப்போம். நன்றி.